ஒரு காதல். ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு ஃபைனல்ஸ். இந்த போட்டியில தமிழ்நாடு போலீஸ் அகாடமியை சேர்ந்த கைல்வெளிக்கும் மும்பை போலீஸ் அகாடமியை சேர்ந்த பிந்துக்கும் இடையே நடக்க போகுது. அதனால இந்த ஃபைனல்ஸும் வழக்கம் போல பெஸ்ட் ஆஃப் 3 முறையில தான் நடைபெறும். இப்போ 2 போட்டியாளரும் தயாரா இருங்க. உங்க டீமோட கோச் உங்களை தயார் பண்ணுவாங்க. போங்க, நீங்களும் போங்க. बिंदु आओ, कयल अक्का कम फॉरवर्ड. पता नहीं रे कोच. कोच केयरफुल बिंदु. हम ही जीतेंगे, हम ही जीतेंगे, हम ही जीतेंगे. कम ऑन. ऑल द बेस्ट कायल. थैंक यू. स्टार्ट. रे शुभु अजमी मैं अक्का चूदांचु केको अक्का सेंचु सुस्कते अजमी मैं गुड, सूपर. आवो चूदांकी वजारी सुसिते अजमी मैं என்ன பண்றா இவோ? सुस्कते अजमी हे हेलो ஹலோ சூர்யா சார், அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே கொஞ்சம் மேலே வாங்க சார். யாருங்க நீங்க? எனக்கு எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணீங்க? போட்டி நடக்கிற இந்த நேரத்தில் நான் எதுக்கு மேலே வரணும்? எல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட பேசுறதுக்காக மேலே வர சொல்கிறேன் சார். என்ன விஷயம் இப்போ நீங்கள் ஃபோன்லேயே சொல்லலாமே? இதுக்கு எதுக்கு என்ன மேலே வர சொல்கிறீங்க? உங்கள் ஃபேமிலியில் பெரிய பிரச்சனை சார். என்னது? என் ஃபேமிலியில் பிரச்சனையா? யாருக்கு? எங்க? எப்படி? கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருந்துட்டு காரியத்தில் கோட்டை விட்டுறாதீங்க சார். அப்படியே நடந்து ரெக்கார்ட் ரூமுக்கு வாங்க சார். உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். ஹலோ,
சார் யாராவது இருக்கீங்களா? Hey! வீடியோ தேடா எடுத்துட்டேன். கொடு. ஹலோ, சொல்லியா, இதையாவது ஒழுங்கா முடிச்சியா இல்லையா? சார், அப்பவும் நீங்க சொன்ன வேலையை ஒழுங்கா தான் முடிச்சேன். இப்பவும் ஒழுங்கா தான் முடிச்சிருக்கேன். நீங்க சொன்னபடி அந்த பொண்ணை வெளியே தூக்கிட்டு போய் போட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? அரே, உன்னை விட்டா நீ தேவையில்லாத கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்ப. இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த ஆள் அடிச்சு வீடியோ எடுத்துட்டியா? செம்ம குவாலிட்டியா எடுத்திருக்கேன் சார். குட். அதை உடனே என் நம்பருக்கு அனுப்பு. வீடியோவை உங்களுக்கு அனுப்பிடுறேன். இந்த ஆள வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணுன்னு நான் சொல்றேன். அது வரைக்கும் அந்த ஆளுக்கு மயக்கம் தெரியாம பார்த்துக்கோ. ஏன்னா அவன் 6 கேபலாவோ 6 சுவை 6 வகை டேஸ்ட்டு சாப்பாடு சாப்பிட்டு தெம்பா இருக்கவன் முழிச்சுக்க போறான். சார், அது வெறும் மெனு தான் சார். நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. கேர்ஃபுல். ஓகே சார். அவருக்கு வீடியோ அனுப்பிடு. ஓகே. Hey! பிந்து, அக்கா, ஜோதான்கிரி பான். வா பிந்து, உட்கார் உட்கார் உட்கார். டவல் தே தோ. உனக்கு ஒண்ணும் இல்லல? ச்சே. சார், நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப புத்திசாலித்தனமா தாக்குறா சார். என்னால அவளுக்கு ஏடு கொடுக்க முடியல. தோத்துருவேணும்னு பயமா இருக்கு சார். நானும் கவனிச்சிட்டு தான் இருக்கேன். இப்பதான் முதல் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. அடுத்த ரவுண்ட்ல இருந்து அவ அவ்வளவு சிறப்பா விளையாடவே மாட்டா. நீ இந்த 2வது ரவுண்ட்ல கொஞ்சம் சமாளிச்சா போதும். அடுத்து 3வது ரவுண்ட்ல நீ அவளை ஈஸியா ஜெயிச்சிடலாம். இல்ல சார், அவ அப்படி மாறுவான்ற நம்பிக்கை எனக்கு இல்ல சார். அவ ரொம்ப கடுமையா போட்டி போடுறா. அடி ஒவ்வொன்றும் பலமா இருக்கு சார். அவ தடுமாறுவா. நீ கவலைப்படாம உன் விளையாட்டை மட்டும் விளையாடு. அது போதும். மீதி நான் பாத்துக்கிறேன். அடுத்த 2 ரவுண்ட்ல நீ எப்படியாவது அவளை ஜெயிக்கிற வழியை பாரு. கையல், சூப்பர் கையல், கலக்கிட்டேன். அந்த பிந்துக்கு செம்ம அடி கொடுத்துட்டேன். ஆனா இந்த நேரம் பார்த்து சூர்யா சார் எங்க போனாரோ? நல்லா ஃபைட் பண்ணடி. கண்டிப்பா ஜெயிக்கணும். இப்படியே மெயின்டைன் பண்ணு. ஆமா கையல், நாங்க ஆர்வமா காத்திருப்போம். நீ தான் வின் பண்ணணும். எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே அந்த பிந்துவை ஜெயிச்சிட்டு இருக்க கையல். பிரில்லியண்டா ஃபைட் பண்ண. கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஃபைட் பண்ணு. ஃபைனல்ல நீ தான் வின் பண்ணுவ. கண்டிப்பா. சரி சரி போதும், நாம போலாம். கையல் ரெஸ்ட் எடுக்கட்டும். எங்க சூர்யா சாரை காணோம். அவர் ஆசைப்பட்ட மாதிரி நான் ஜெயிச்சுட்டு தானே இருக்கேன். ஆனா இந்த நேரம் பார்த்து எங்க போனாரு? பிரியா, என் ஃபோன் கொடு. இந்தா.
கயல், ஆ. எல்லாரும் உங்களை பாராட்டுறத பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க எதை செஞ்சாலும் நல்லா செய்வீங்கன்னு எனக்கு தெரியுங்க. ஆனா போன போட்டியில அந்த பிந்து மற்றவங்களை அடிச்சு அடிய பார்த்ததும் எனக்கு உங்களால ஜெயிக்க முடியுமான்னு சந்தேகம் வந்துருச்சு. ஆனா அதை நீங்க உடைச்சு தூள் தூளா ஆக்கிட்டீங்க. கிரேட் கயல். என்னங்க, நான் பாராட்டிட்டு இருக்கேன், ஆனா உங்க மைண்ட் இங்க இருக்கிற மாதிரியே தெரியலையே. நீங்க யாரையோ தேடுற மாதிரி தெரியுது. ஆமா அன்பு, கரெக்டா இந்த நேரம் பார்த்து சூர்யா சாரை காணோம். எங்க போனாரு? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? அட ஆமா, சூர்யா சார் எங்க போனாரு? என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையேங்க. அவர் இருந்து சந்தோஷமா பாராட்ட வேண்டிய நேரத்துல எங்கேயோ போயிட்டாரே. இருங்க, அவர் எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன். அன்பு, சொல்லுங்க கயல், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? இல்ல அன்பு, நேத்து எனக்கு அடுத்து இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அதை சூர்யா சார் கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணிட்டாரு. அதனால தான் என்னால் ஃபைனல்ஸில் ஃபிட்னஸ் கிளியர் பண்ணி உள்ளே வர முடிஞ்சுது. ஆமா கயல், அதான் கிளியர் ஆயிடுச்சு. இன்னும் எதுக்காக நீங்க அதே நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க? அதெல்லாம் மறந்துட்டு நீங்க அடுத்த ரவுண்டுக்கு தயாராகுங்க. அது இல்லை அன்பு, சூர்யா சாரை வர காணோம். அதான் மனசுக்கு கொஞ்சம் கலக்கமா இருக்கு. நோ கயல், நீங்க தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு பயப்படாதீங்க. அவர் இங்கதான் ஏதாவது முக்கியமான வேலையா போயிருப்பாரு. அவரை போய் யாராவது டச் பண்ண முடியுமா? இது நம்ம ஊருங்க. இங்க வந்து நம்மளை யாராவது தொட முடியுமா? இல்ல விட்டுருவோமா? நீங்க இங்க இருங்க, நான் போய் பார்க்கறேன். நீங்க ஜெயிக்கணும்னு அவ்வளோ கஷ்டப்பட்டவர் அவரு. அவர் பக்கத்துல இல்லைன்னா உங்களுக்கு கை உடைஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுக்காக நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் சூர்யா சாரோட வரேன், நீங்க தைரியமா இருங்க. யாரா இருக்கும்? இந்த மெசேஜ் எந்த நம்பர்ல இருந்து வந்திருக்கு? டயல் பண்ணி பார்ப்போம். என்ன கயல், யார் நம்பர் அதுன்னு பாக்குறியா? ஏ நம்பர் தான், மேரா ஹே மேரா. கயல், உன் சூர்யாவோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான். ஹேய், கூல் கூல். நோ கயல், கையெல்லாம் தூக்காத. ஏன்னா அவன் உயிர் இப்போ நம்ம கையில. நீ கைய ஓங்கினாலோ இல்ல கத்தி கூச்சல் போட்டு விஷயத்தை வெளியே சொன்னாலோ அடுத்த நொடி சூர்யாவோட உயிர் போயிடும். நான் ஒரு மிஸ் கால் கொடுத்தா போதும், சூர்யாவை நீ நிரந்தரமா மிஸ் பண்ணிடுவே. நோ, அப்படி எதுவும் நடக்க கூடாது. அப்படி நடந்தா நீங்க இருந்து உயிரோட போக மாட்டேன். இந்த பார் கயல், இப்போ நீ மிரட்ட கூடாது. இப்போ மிரட்ட வேண்டியது நான் தான். இப்போ நான் சொல்றதை நீ கேட்டாகணும். உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. நீ ரொம்ப புத்திசாலி, உன் குரு மேல ரொம்ப ரொம்ப பக்தி வச்சிருக்கேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் என்ன செய்யறது? நான் அவன்கிட்ட ஏற்கனவே போட்டிய விட்டு கொடுன்னு கேட்டும் அவன் ஒத்து வரல. அதனால உன்னை கடத்திட்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டு எலிமினேட் பண்ணி அனுப்பிடலான்னு பார்த்தேன். அதையும் சூர்யா கண்டுபிடிச்சு நடக்க விடாம பண்ணிட்டான். அதான் எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் அவனை அட்டாக் பண்ண வேண்டியதாயிடுச்சு. சரி, இப்போ நான் சொல்றதை கவனமா கேளு. உனக்கு சூர்யாவோட உயிர் வேணும்னா நீ பிந்து கிட்ட அடி வாங்கி தோத்துப்போ. இல்ல நீ ஜெயிக்கணும்னு நினைச்சேன்னா நீ சூர்யாவை இழக்க வேண்டியது வரும். நீ டோர்னமெண்ட்ல ஜெயிச்சா ஜெயிச்ச கையோட சூர்யாவோட பாடிக்கு கொள்ளி வைக்க வேண்டியது வரும். இப்போ நான் சொன்ன மாதிரி தோக்க போறியா இல்ல ஜெயிச்ச மெடலை சூர்யா உடலுக்கு காணிக்கையாக்க போறியா?
நீயே முடிவு பண்ணிக்க. சம்ஜே? சூர்யாவா மெடலா? கேர்ள்ஸ் நெக்ஸ்ட் ரவுண்ட் ரெடி, வாங்க. மும்பை டீம் தமிழ்நாடு டீம் రే శుభు అజ్మీ Hey! देखा? கையிலுக்கு என்னாச்சு தெரியல. ஏன் இப்படி அடி வாங்குறா? சுஸ்கதே அஜ்மி சூர்யாவா மெடலா? மே ஓ காட், என்ன இது? சூர்யா சாரை தேடிட்டு வர்றதுக்குள்ள கையில் இப்படி அடி வாங்கிட்டு இருக்காங்க. அப்படியே நிலைமை தலைகீழா மாறிட்டு இருக்கே. என்னதான் ஆச்சு கையிலுக்கு? சுஸ்கதே அஜ்மி கயல் கமோன், அடிங்க கயல். மே ஐயோ, இந்த நேரத்துல சூர்யா சாரை எங்க தேடியும் கிடைக்கல. கையல் வேற இப்படி அடி வாங்கிட்டு இருக்காங்களே. आओ చూదానికి వజారి చూసుకుతే అజ్మీ உனக்கு சூர்யாவோட உயிர் வேணும்னா நீ பிந்து கிட்ட அடி வாங்கி தோத்துப்போ. మే చూసుకుతే అజ్మీ మే எஸ், आओ గీదాన్ చిక్కిపోన్ आओ నో క్యాచ్ నో கயல் என்னடி ஆச்சு? கயல் இந்தாங்க, தண்ணி குடிங்க. இல்ல வேண்டாம் அன்பு. சபாஷ் சபாஷ் பிந்து, சபாஷ். இந்தா. பிந்து இஸ் த வின்னர். எஸ், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கயல் வின் பண்ணாங்க, செகண்ட் ரவுண்ட்ல பிந்து வின் பண்ணிருக்காங்க. சோ தேர்ட் ரவுண்ட் தான் வெற்றியை தீர்மானிக்கும். அதனால தேர்ட் ரவுண்ட்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். வெரி குட் வெரி குட். பிந்து, அடுத்த ரவுண்டு தான் யார் வின்னர் முடிவு பண்ண போகுது. நீ எப்படியாவது அடிச்சு அவளை தோக்கடிச்சிரு. கிக் பண்ற மாதிரி பஞ்ச் பண்ணு, பஞ்ச் பண்ற மாதிரி கிக் பண்ணு. உனக்கு தெரிஞ்ச எல்லா ட்ரிக்கையும் பண்ணி அவளை காலி பண்ணிடு. எனக்கு நல்லா புரியுது கோச். நீங்க பெருசா எதையோ பண்ணி
அந்த கையில பயமுறுத்தி இருக்கீங்க. ம் ஏன்னா போன ரவுண்ட்ல அவ எரிமலை மாதிரி சீறி பாஞ்சவ, அவ கண்ணுல ஒரு வெறி இருந்துச்சு. என்ன ஒன்று இல்லைன்னு ஆக்குனவ இந்த ரவுண்ட்ல வேணும்னே எனக்கு விட்டு கொடுத்து ஆடி வாங்கிட்டு இருக்கா. அவ கண்ணுல அந்த பழைய வெறி இல்ல, அதுக்கு பதிலா கலக்கம் தான் தெரிஞ்சது. மாஸ்டர், அப்படி அவ கலங்குற அளவுக்கு என்ன பண்ணி அவளை அடக்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் ஏதோ பெருசா பண்ணிருக்கேன்னு உனக்கு புரிஞ்சது இல்ல, அது போதும் எனக்கு. அதுக்கு மேல நீ எதையும் தெரிஞ்சுக்க வேண்டாம்.